நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேறிய வைஷு. ஏன்டா கடையில இருந்து கிளம்பி வந்தோமோன்னு தோணுது. ச்சே. டேய் டேய் நில்லுடா. எங்கடா போற? மா, வைஷ்ணவி கூட்டிட்டு வர போறேன். ஏன் அவ உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னாளா? இல்லம்மா. அப்புறம் அப்புறம் எதுக்குடா அவளை கூட்டிட்டு வர போற? மா, வைஷ்ணவி இந்த வீட்டு மருமக, அவ இங்கதான் இருக்கணும். நீ கொஞ்சம் கூட யோசிக்காம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனாலதான் ஒரு கரு முழுசா உருவாகிறதுக்குள்ளே இப்படி அழிஞ்சு போச்சு. மா, அது ஒரு ஆக்சிடென்ட். அது ஒண்ணு என்னால நடக்கல. சீ, வாய மூடுறா. உன்னால நடந்த தப்ப ஆக்சிடென்ட்னு சொல்லி எங்க எல்லாரும் ஏமாத்த பாக்குறியா? இன்னும் கொஞ்ச நாள் வைஷ்ணவி அவ அம்மா வீட்லயே இருக்கட்டும். நான் சொல்லும் போது நீ அவளை போய் கூட்டிட்டு வந்தா போதும். அது வரைக்கும் போய் கடையில இருக்கிற வேலையை பாரு. மா, இது என்னோட வாழ்க்கை. என் வாழ்க்கையில என்ன முடிவு பண்ணணும்னு எனக்கு தெரியும். வேற யாரும் எனக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. என்னடா ஓவரா வாய் பேசுற? என்ன பொண்டாட்டி இருக்காங்கிற திமிரா? இத பாரு, என் பேச்ச கேட்காம நீ வைஷ்ணவிய கூட்டிட்டு வர போன, அதுக்கப்புறம் நீ என் புள்ளையே இல்லன்னு நான் முடிவுக்கு வந்துருவேன். அதான் நீங்க சொல்ற மாதிரி எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டால, இனிமேல் நீங்க ஒண்ணு என்னை புள்ளையா நினைக்கிற அவசியம் கிடையாது. நான் போய் என் பொண்டாட்டி நில்லுடா ஜீவா. டேய் நில்லுங்கறேன்ல. போடா போ. பெத்தவளுக்கு அடங்காதவனுங்களாம் கட்டிக்கிட்டு வந்தவளுக்கு தான் அடங்குவீங்க. போ, நல்லா கொடுத்து அனுப்புவா, வாங்கிட்டு வா.